கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தேவன் அருளும் வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 8:8. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். The centurion replied, Lord, I do not deserve to have you come under my roof, but just say the word and my servant will be healed. நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதி அற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். ஆமென். இன்றைய தியான வசனம் விசுவாசத்தின் ஆழத்தையும் தாழ்மையின் உயரத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. கப்பர்நகூமில் வாழ்ந்த ஒரு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் கடுமையான வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய எஜமானனான நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் வந்து உதவி கேட்டான். அப்பொழுது இயேசு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆனால் நூற்றுக்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று கூறினார். இது சாதாரண நம்பிக்கை அல்ல, இயேசுவின் அதிகாரத்தை முழுமையாக அறிந்த விசுவாசம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ரோம படை தலைவன், அதிகாரமும் பதவியும் பெற்றவன். ஆனால் இயேசுவின் முன்னிலையில் நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தி கொண்டான். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுருவும் தமது 1 நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். உண்மையான விசுவாசம் எப்பொழுதும் தாழ்மையுடன் இணைந்திருக்கிறது. இங்கு நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்கிறான். அவன் இயேசுவின் உடன் இருப்பு அவசியம் இல்லை, இயேசுவின் வார்த்தையே போதுமானது என்று நம்பினான். படை அதிகாரியாக இருந்த அவன் கட்டளையின் வல்லமையை அறிந்திருந்தான். அதனால் இயேசுவின் வார்த்தைக்கு நோய்கள், பிசாசுகள், மரணம், இயற்கை ஆகிய அனைத்தும் கீழ்ப்படுகின்றன என்று விசுவாசித்தான். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்று எபிரேயர் 1:3 வாசிக்கின்றோம். இயேசு லாசருவின் கல்லறையின் முன் நின்று, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட உடனே மரித்தவன் வெளியே வந்தான் என்பதை யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இன்றும் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதாக இருக்கிறது. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தைகளை கேட்ட இயேசு ஆச்சரியப்பட்டார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருப்பதை இந்த அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் வாசித்து அறிகிறோம். இயேசு பலரை பார்த்தார், ஆனால் இந்த மனிதனின் விசுவாசத்தை வெகுவாக பாராட்டினார். நூற்றுக்கு அதிபதி அற்புதத்தை பார்க்கவில்லை,
அவன் வேலைக்காரன் சுகமடைவதை பார்க்கவில்லை, ஆனால் இயேசுவின் வார்த்தையை மட்டும் நம்பினான். அதுவே உண்மையான விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்பதை எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தாழ்மை உள்ள விசுவாசம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். தேவன் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்படுத்திய விசுவாசம், இயேசுவால் பாராட்டப்பட்ட விசுவாசம், காணாததை நம்பும் விசுவாசம், அற்புதத்தை உண்டாக்கிய விசுவாசம். வேலைக்காரன் உடனடியாக சுகமடைந்தான். விசுவாசம் தேவனுடைய செயலுக்கு கதவை திறக்கிறது. சுருக்கமாக சொல்வதானால், நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இயேசுவின் ஒரு வார்த்தை போதுமானது. நோய், பிரச்சனை, குடும்ப சிக்கல், பொருளாதார நெருக்கடி, மனவேதனை எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அவை நிலை நிற்க முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய பாடங்கள்: 1. தேவனிடம் வரும்போது தாழ்மையுடன் வர வேண்டும். 2. இயேசுவின் வார்த்தையின் அதிகாரத்தை நம்ப வேண்டும். 3. காண்பதினால் அல்ல, விசுவாசத்தினால் நடக்க வேண்டும். 4. தேவனுடைய வார்த்தை தூரத்தில் இருந்தும் செயல்பட வல்லது. 5. உண்மையான விசுவாசம் தேவனுடைய இருதயத்தை மகிழ்விக்கிறது. நூற்றுக்கு அதிபதி போல நாமும் சொல்வோமா? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையையும் சுகத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches about extraordinary faith and humility. The centurion believed that Jesus did not need to come physically to heal his servant. His word alone was enough. Though he was a man of authority, he humbly declared himself unworthy to receive Jesus into his home. Jesus praised this faith as one of the greatest he had seen. This passage reminds us that God's word carries divine authority, and through faith trust him even before seeing the miracles. When we humbly believe in Christ's word, his power can transform every situation. Do you believe this? Then you just say, Lord, just speak a word and it shall be done. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை நாங்களும் பெற்றிட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தை முழுமையாக நம்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பெருமையையும் சுய நம்பிக்கையையும் அகற்றி தாழ்மையோடு உம்மை சார்ந்திருக்க கற்றுத்தாரும்.
எங்கள் வாழ்க்கையில் உள்ள நோய்கள், பிரச்சனைகள், பயங்கள், தடைகள் அனைத்தின் மேலும் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையை அனுப்பும். ஒரு வார்த்தை மாத்திரம் போதும் என்ற நம்பிக்கையோடு வாழும் கிருபையை எங்களுக்கு தாரும். சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.